ஒரு உண்மையான காதல்னா எப்படி இருக்கும்? ஆதித்ய வர்மா மாதிரியா? விண்ணை தாண்டி வருவாயா மாதிரியா? இல்ல வாரணம் ஆயிரம் மாதிரியா? இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் காதல் என்றால் ஜெனி, ஜெனி என்றால் காதல். உலகின் ஆகச்சிறந்த புரட்சியாளரின் காதல் கதை இது. வறுமை தங்களை சிற்றுண்ட பொழுதும் தன் காதலை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதவர்கள். காரணம் மார்க்ஸ் சொல்கிறார், ஜெனியை போல் ஒரு பெண் இல்லையெனில் நான் ஒரு சாமானியனாகவே இருந்திருப்பேன் என்று. இப்படிப்பட்ட காதல் கணவனுக்காக இந்த உலகில் எந்த ஒரு பெண்ணும் செய்யாத செயலை செய்தார். தன் குழந்தை பாலுக்காக அழுகின்றது. தன் மார்பகத்தில் பாலுக்கு பதிலாக ரத்தம் வருகின்ற போதிலும் தன் காதல் கணவனுக்காக தன் காலணிகளை விற்று அவருக்கு சுருட்டு வாங்கி கொடுக்கிறார். வசதியான குடும்பத்தில் பிறந்த ஜெனி நினைத்திருந்தால் தன் வாழ்க்கையை எப்படி வேணாலும் அமைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஜெனியிடம் கேட்கும் பொழுது கூறுகிறாள், மறுஜென்மம் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி மறுஜென்மம் ஒன்று இருந்தால் மறுஜென்மத்திலும் நான் இதே கார்ல் மார்க்ஸை காதலிக்க வேண்டும், அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு இதே வறுமை